துபாய் ஐசியூல திரும்ப 1 வீக் அவங்க அட்மிட் ஆனாங்க. அப்ப கூட இந்த ஹஸ்பண்ட் கூட வரல. பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. கொண்டு போய் துபாய்ல விட்டதோட சரி. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போறதில்ல. எங்க போற வரேன்னு சொல்றதில்ல. எந்த கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்றதில்ல. எதுவுமே கிடையாது. கேட்டா ஒரு நாள் ஒரு 3, 4 டேஸ் கழிச்சு கால் பண்றாங்க. எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு? ஸோ லிட்டரலி குழந்தைய அவங்க பிளான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல குழந்தைய அபார்ட் பண்ணியாச்சு. இந்த பொண்ண ஏதாவது அந்த பொண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸ ப்ளேம் பண்ணணும். கேரக்டர் அசாசினேஷன் ஏதாவது பண்ணணும். பண்ணி அந்த பொண்ணே போற அளவுக்கு நம்ம பண்ணணும் அந்த இடத்துல. நம்ம போய் டிவோர்ஸ்ன்னு கேட்டா தானே பிரச்சனை இந்த இடத்துல. ஸோ அவளே நம்மள விட்டு போயிடணும். அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? 1 வீக் அந்த பொண்ணு ஐசியூல இருந்து இது பண்ணும்போது, இந்த பொண்ணு வந்து என்னது லிட்டரலி அவங்க அப்பா, அம்மாக்கு இந்த பொண்ணு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. நம்ம கேட்டோம். நம்ம இந்த மாரி தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு விஷயத்துக்கு நம்மள அடுத்த வார்த்தை பேசாம, சில அப்பா, அம்மா வந்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, பொண்ணையே கொலை பண்ணி கூட போட்டுருக்கலாம். என் குடும்ப மானத்த வாங்கிட்ட, கௌரவத்த வாங்கிட்டேன்னு. அவங்க என்ன எங்க இருந்தாலும் நீ நல்லா இருந்துட்டு போ. லிட்டரலி அவ்வளோதான். சொல்லவே கிடையாது. இந்த 1 வீக்லாம் கழிச்சு இந்த பிரச்சனைகள்லாம் ஆன அப்புறம் பொண்ணு வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க.